நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு Volkswagen போலோ தான் நான் பார்க்க போறேன்னா நான் இது 2013 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டீசல்னா கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட்னா ஸோ ஒரு மிட் வேரியன்ட் வண்டி. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டச்ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ரிவர்ஸ் கேமராவோட. சீட்டோலாம் நல்ல பிராண்டடாக போட்டிருப்பாங்க. ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லைனா வண்டி நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. மைலேஜ் போலோ பொறுத்த வரைக்கும் டீசல் வண்டி ஒரு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18லேருந்து 22 வரையுமே மைலேஜ் கிளைம் பண்ணிக்கலாங்கண்ணா. ஸோ பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்கும். பில் குவாலிட்டியுமே ஜம்முன்னு இருக்குண்ணா. ஸோ ஒரு யூனிக்கான கலரில் தான் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய பேர் ரெட் கலர் விரும்பி எடுப்பாங்க போலோவில். வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாதுன்னா ஜஸ்ட் எடுத்து ரன் பண்ணுற கண்டிஷன் தானே இருக்குது. இதுக்கு என்னென்ன ப்ரைஸ் கேட்குறீங்க? ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணா? ஆனால் இது 2013 மாடல்லாம் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 2,99,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம ஊத்தங்கரை சரௌண்டிங், திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அடுத்த வண்டி போயிருவோம்.